எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். மத்தாலி, மட்டு, நானு. ஐபிஎல் வருது, எல்லாத்தையுமே பார்க்குறோம். டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ஜெர்சி அதே ப்ளூ அண்ட் ரெட்டு அந்த மாதிரி ஒரு 3 டீம் சுத்திட்டு இருக்காங்க. ப்ளூ அண்ட் ரெட்ல இவங்களும் அதில் ஒன்று. கேம்ப் நடந்துட்டு இருக்கு. ஓப்பனர்ஸ் போன தடவை இது பண்ணாங்க, நிறைய ஓப்பனர்ஸ்லாம் வாங்கினாங்க. யார் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ இதுதான் இந்த டீம். நான் ஸ்குவாடை படிக்கிறேன், நீங்கள் அப்படியே பேச ஆரம்பிங்க. அபிஷேக் போரல் ஓப்பனர், பென் டக்கெட்டு, டேவிட் மில்லர் உள்ள வந்திருக்காரு, கருண் நாயர் அகில உலக சூப்பர் ஸ்டார், பத்தும் நிசாங்கா ஒரு ஓப்பனரு, சாஹில் பாராக், KL ராகுல் அவரும் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க, நிதிஷ் ராணா, சமீர் ரிஸ்வி, பிருத்வி ஷா அவரும் ஒரு ஓப்பனரு, ட்ரைசன் ஸ்டப்ஸ். இப்போ நான் படித்தவங்களும் ஒரு 4-5 ஓப்பனர் இருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து அக்சர் பட்டேல், அஜய் மண்டல், அசுதோஷ் சர்மா, மாதவ் திவாரி, அகிம் நபி, இப்போதைக்கு பேஸ் போலிங் சென்சேஷன் அவரு தான். துஷ்மஞ்சித் சமீரா போன வாட்டி இருந்தாரு, இந்த வாட்டி இருக்காரு. கைல் ஜேமிசன் இந்த வாட்டி இருக்காரு. குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், நடராஜன், விப்ராஜ் நிகம், லுங்கி இங்கிடி, ஸ்டார்க்கு, திரிபூரண விஜய். இதுதான் இவங்களுடைய டீமு. இந்த டீமை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. எங்க இருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. போன வருஷம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள இந்த நடுவில் இந்த பிரேக் இல்லாம இருந்தா தேவோட கான் டு குவாலிஃபைன்ற மாதிரி ஒரு நல்ல ரன்ல இருந்தாங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு நினைச்சோம். பட் எதிர்பார்க்காத அளவுக்கு கண்டினியூஸா ஒரு வின்ஸ் கொடுத்து வந்தாங்க. இந்த வருஷம் ப்ராப்ளி தே கேன் கண்டினியூ இட். அவங்க என்ன ப்ராப்ளம் வந்து டாப் ஆர்டர் ஓப்பனிங் வந்து அவங்க ஃபிகர் அவுட் பண்ணாம இருந்தாங்க. இந்த தடவை அதுக்காக தான் வந்து டக்கெட் நிசாங்கா வச்சிருக்காங்க. KL ராகுல் மோஸ்ட்லி ஓப்பன் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால அந்த டாப் ஆர்டர் ஓப்பனிங் ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்கன்னா ஐ திங்க் ரெஸ்ட் வில் ஃபாலோ பேக் ஆன் இட்ஸ் ஓன். அது பவுலிங்கும் ஐ திங்க் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் மெயினாக அவங்க ப்ராப்ளம் போன வருஷம் இருந்தது வந்து ஓப்பனர்ஸ் தான். அதுக்கு தான் இத்தனை ஓப்பனர் எடுத்து அடிக்க வச்சிருக்காங்க. எத்தனை கார்டு இருக்கே, எந்த கார்டை யூஸ் பண்ண போறாங்க மட்டும் இல்ல. அவன் KL ராகுல் அவர் தான் எல்லாம் இது பண்றாருன்னா அவர் வந்து டக்கெட்டோட விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஆக்ஷன் அப்ப சொன்னாங்க. முதல்ல அவர் ஓப்பனிங் இறங்குறாரா? ஐ திங்க் தே வுட் ஹவ் டிசைடட் ஆன் தட். முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அது நிதிஷ் ராணா வாங்கினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய மிடில் ஆர்டர் தான் இருக்காங்க. ஸோ அதனால KL ராகுல் ஐ திங்க் ஓப்பனிங் தான் இறங்குவார்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. அவங்களுக்கு ஆனா போன சீசன் நீ சொன்ன இல்ல வெற்றி, பட் ஸ்டார்டட் ஆஃப் வெரி வெல். அதாவது டாப் ஆஃப் த லீக் இருந்தாங்க. ஆஃப் இதுல வந்து டாப் இருந்தாங்க. அதுவும் 8 மேட்ச்ல 7 மேட்ச் நம்ம வின் பண்ணிருந்தாங்க. அதான் அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபை ஆனதுக்கு காரணம் மெயினா அவங்க ஓப்பனிங் பேட்டிங். அவர் ப்ரூக் போன அப்புறம் ஃபாஃப் வந்து உள்ள இருந்தாங்க. இல்லைன்னா ஐ தாட் ஃபாஃப் வந்து 11ல இருக்க மாட்டாருன்னு நினைச்சேன். அது வந்து ப்ரெஷர் வந்து JFM அவர் இன்னும் கொடுமையான ஃபார்ம்ல இருந்தாரு. வந்து இது பண்றதுக்கு டக்கெட் வாங்கியிருக்காங்க, நிசங்கா வாங்கியிருக்காங்க. பட் டக்கெட்டும் ஒன்றும் பெரிய ஹை ஸ்கோர் இது இல்லை. இம்பாக்ட் வந்து அக்ரெசிவா ஆடுவாரு, அதெல்லாம் ஓகே. நிசங்கா வந்து இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா விளையாடுவாரு. பட் ஆனா அவங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமா அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே KL ராகுலோட நிசங்காவை சேர்த்து வச்சா அவர் அக்ரெசிவா விளையாட நிக்கிற நிசங்கா. பட் சில மேட்சஸ்ல வந்து அவருமே வந்து பாக் டவுன் ஆடுவார். KL ராகுல் வித் நிசங்கா I don't think so. மேபி அவங்க வந்து நீ சொன்ன மாதிரி KL ராகுல் ஓப்பனிங் இல்லைன்னா போரல் நிசாங்கா அப்படி போனா மேபி போரல்ல கொஞ்சம் அக்ரெசிவ் ஆடிக்க சொல்லிட்டு நிறைய மாதிரி நீங்க கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவ் ஆடணும் அப்படின்னு சொன்னா தவிர I don't see நிசாங்கா ஓப்பனிங் வித் KL ராகுல். ஓப்பனிங் முதல்ல நான் தான் ஓஜி ஓப்பனர் இந்த டிசிக்கு. பிருத்வி ஷா வந்து அவங்க கடைசியா சரி ஒரு யார் அவர் அன்சல்டா போறாருன்னு ஃபீல் பண்ணி எடுத்திருக்காங்க. பிருத்வி ஷா வந்து அவரோட லைஃபே மாறப்போகுது அப்படின்லாம் சொன்னார். அதான் அதை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. பிருத்வி ஷா வந்து சரி போனா போதுன்னு எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். அது ரொம்ப இது பண்ண வேணாம். ஏதாவது பேசியிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. நீ என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஷாய் ஹோ பேண்டன் கிங் சைக்கிள்ல போனாங்கன்னா KL ராகுலும் நிசாங்காவும் 2 பேரும் கொஞ்சம் மோட்டார் பைக்ல போறவே வேகமா போறாங்க. அவ்வளவுதான். கொஞ்சம் ஸ்பீடுக்கு தான் கொஞ்சம் வேகமா இருக்குன்ற அவ்வளவுதான் இருக்கு. பட் ஆனா அவங்க வந்து 2 பேரும் பண்ண முடியும், ஆக்சிலேட் பண்ண முடியாதுன்னு கிடையாது. பட் பண்ணுவாங்களா ஒரு ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண விட்டாங்கன்னா இல்ல அவங்க 2 பேருமே கொஞ்சம் கான்ஷியஸா ஆடுவாங்க. கடைசியில ஆக்சிலேட் பண்ணுவாங்க. ஃப்ரம் த ஸ்டார்ட் கெட் கோ போறது கஷ்டம் 2 பேருக்குமே. ஸோ அதனால ஒரு சைட்ல வந்து KL ராகுல் ஆர் நிசாங்கா இருக்கணும். இன்னொரு சைட்ல வந்து தே ஹேவ் டு ஹேவ் டக்கெட் நீ சொன்ன மாதிரி, இல்லாட்டி ஹேவ் டு ஹேவ் இந்தியன் ஓப்பனர் KL ராகுலோட பேர் பண்றதுக்கு. அவங்க 2 ஓப்பனர் பிரச்சனை அப்படின்ட்டு எடுத்துட்டு 2 ஓப்பனர் எடுத்துட்டு ஓப்பனர் போவாங்களா? விளையாடுவாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ஓப்பனர் தான் ஃபாரின் ஓப்பனர் ஷூரா போவாங்க. டக்கெட் தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம் வச்சு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க திருப்பி அவங்க மாத்துறதுக்கு அது ரெடி டு சேஞ்சா? போன தடவை எத்தனையோ தடவை மாத்தினாங்க.
மோர் தென் டவுன் உங்களுக்கு வந்து அக்ரெசிவ் ஸ்டார்ட் இருக்கணும். அது டக்கெட்டால கொடுக்க முடியும். அவர் அவுட் ஆகாரு, அது அந்த மாதிரி நீங்க வந்து அவரு 400 ரன் 500 ரன் சீசன் அப்படின்லாம் எதிர்பார்க்காம எனக்கு வந்து இனிஷியலா வந்து ஒரு 2-3 ஓவர்ல கூட அக்ரெசிவா ஸ்டார்ட் வேணும். அப்படி அது ஒரு மேபி ஒரு ஃபியூ மேட்சஸ் அது அடிப்பா அப்படி இது போதும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னா they can go with டக்கெட். இப்போ இதுல இன்னொன்னு என்னன்னா, ஒரு பாசிட்டிவ்ஸ் ஆஃப் தேர் சக்சஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் தேர் லாஸ்ட் சீசன் அப்படின்னா விப்ரஜ் நிகம் அவரும் அக்சர் பட்டேலும் தான் தே ஆர் த பிரிட்ஜ். எப்படி நம்ம இது எல்எஸ்ஜிக்கு சொன்னோமோ அவங்க தான் அந்த டீமுக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க, அந்த 2 இந்தியன் பிளேயர்ஸ். இவங்களுக்கு பிரச்சனையும் அதுதான், தே ஹேவ் டூ மெனி குட் இந்தியன் பிளேயர்ஸ் ஹூ ஆர் டு பி லெஃப்ட். எண்ட் ஆஃப் த டே நீங்க யாரை வெளியே விடுவீங்கன்னு தெரியல, எஸ்பெஷலி நீங்க பவுலிங்கும் கம்பேர் பண்ணும்போது. அசியூமிங் இதுல வந்து குல்தீப் யாதவ் லாக்கு, இவரு அக்சர் இஸ் லாக்கு, கேஎல் ராகுல் இஸ் லாக் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 3 பேரும் லாக். நிதிஷ் ராணா கூட ஐ திங்க் இந்த இதுல லாக் 4. அப்ப நீ விப்ரஜ் நிகமையும் லாக் பண்ணி தான் ஆகணும். கைண்ட் ஆஃப் வேல்யூ ஹி பிரிங்ஸ், ஹி இஸ் ஆல்சோ லாக். அப்படிங்கிறப்போ இன்னும் உனக்கு 2 ஸ்பாட் தான் இருக்கு. somebody like Mukesh Kumar is there, somebody like Natarajan is there, Aqib Nabi, the kind of form he is in, I don't think anybody will leave him out. 3 பேரு. இது போக வெளியில வந்து சமீர் ரிஸ்வின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அசுதோஷ் சர்மான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, போரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என் தலைமை அருண் நாயர் நான் மென்ஷன் கூட பண்ணல. இல்லாமலே 6 பேர் இருக்காங்க வெளியில. பிருத்திவிஷா நான் மென்ஷன் கூட பண்ணல. 6 பேர் இருக்காங்க. 6 பேர்ல 2 பேர் தான் விளையாட முடியும், 2 ஸ்பாட் தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப டூ மெனி இந்தியன் பிளேயர்ஸ், டூ மெனி குட் இந்தியன் பிளேயர்ஸ். அவங்க எல்எஸ்ஜில எல்லாம் ஆள் இல்ல நம்பர் 5 ஆடுறதுக்குன்னு மேத்யூ பிரிஸ்கியை போட்டு ஃபில் இந்த பிளாக் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. பட் இங்க வந்து நீ நம்பர் 3 உனக்கு முகுல் சௌத்ரி வந்து இந்தியாவிலே வந்து பெஸ்ட் நம்பர் 6 நம்பர் 7 ஆக்குவேன் அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காரு. சரி வச்சுக்கிட்டோம், அது ஓகே. அவரோட இது அது அவர் அந்த ப்ராஜெக்ட் பண்ணட்டும். இங்க உனக்கு ஓப்பன் வேணுமா, போரல் இருக்கான் ஒரு இருக்கார் ஒரு பிளேயர். நம்பர் 3 வேணுமா உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்டர் வேணும்னா கருண் நாயர், லெஃப்ட் ஹேண்டர் வேணும்னா ராணா. நம்பர் 4 உங்களுக்கு வேணும்னா கேஎல் ராகுலே நம்பர் 4 ஆடுவாரு, சமீர் ரிஸ்வி நம்பர் 4 ஆடுவாரு. நம்பர் 5 உங்களுக்கு வேணும்னா ஸ்டப்ஸ் இருக்காங்க, மில்லர் இருக்காங்க, ஃபைன். உங்களுக்கு கீழே அடிக்கிற ஆள் வேணும்னா அசுதோஷ் சர்மா இருக்காரு, அக்சர் பட்டேல் இருக்காரு, விப்ரஜ் நிகம் இருக்காரு. பவுலரும் உங்களுக்கு இவ்வளவு சாய்ஸஸ், ஸ்பாயில்ட் ஃபார் சாய்ஸஸ். முகேஷ் குமார் லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன், அக்யூப் நபி எல்லாரும் இருக்காங்கன்றப்ப இந்தியன்ஸ் வச்சே இவங்க பிளேயிங் லெவனே ஃபில் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்கு இருக்கு. பார்த்து தான் இவங்க ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணணும். சரி நான் சொல்றேன் ஒண்ணு. இப்போ அவங்க வந்து இன்னொன்னு இந்த ரிசோர்ஸஸ் சொல்றோம் நம்ம, அதே மாதிரி யோசிக்கிறப்ப அவங்களுக்கு பவுலிங் ரிசோர்ஸஸ் கூட கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நட்ராஜன் கடைசியா அபிஷியலா ஆடினது வந்து டிஎன்பிஎல் தான் ஆனா நினைக்கிறேன். அதுல கூட 2 ஓவர் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பெருசா போடல. அவர் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாவும் இல்ல. இஸ் நாட் இன் கிரேட் ஃபார்ம். ஸோ நட்ராஜன் கவுண்ட் பண்ண அவசியம்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து அதுக்குள்ள 2 ஃபாரின் பேசர்ஸ் போகலாம். நீங்க லுங்கி இப்ப இருக்கிற ஃபார்முக்கு நீங்க லுங்கியும் ஸ்டார்க்கையும் வச்சு நீங்க போகலாம். லுங்கி ஸ்டார்க் அது ஒரு ஆப்ஷன் தான். லுங்கி ஸ்டார்க் அக்யூப் நபி அது ஒரு பண்ணலாம் கண்டிப்பா. அது ஒரு இதுதான். முகேஷ் குமார் வெளியே உட்கார்றாரு. ஸ்டப்ஸ் அது முகேஷ் குமார். பட் அவங்க இப்போ கம்பேர் பண்றப்ப நீங்க இப்போ ஃபார்ம்ல இருக்கிறது யாரும் தானே பார்க்கணும். நீங்க வந்து முகேஷ் குமார் பேர் பார்க்காம யார் வில் பி எஃபெக்டிவ் தானே பார்க்க போறீங்க. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன்னா ஸ்டப்ஸும் மில்லர்ல 2 பேர்ல ஒருத்தர் தான் நீங்க ட்ரை பண்ணணும். அது அவங்க பண்ண மாட்டாங்க, 2 பேரும் ஆடுறாங்க. அவங்க மில்லருக்கு வந்து ஒரு தூண்டில் போட்டாங்க, ஈஸியா கிடைச்சிருச்சு, எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான் நான் பார்க்கலாம். அவங்க 200% மில்லர் ஸ்டப்ஸ் 2 பேரும் ஆடுவாங்க. ஆடினாங்கன்னா தே ஆர் அந்த இது. ஏன்னா அவங்க பினிஷர் ரோல்ல வந்து மில்லருக்கு வந்து மில்லர் ஆடுறாரு, அசுதோஷ் சர்மா இருக்காரு அதே ரோல்ல. அதெல்லாம் 1% கூட சான்ஸ் கிடையாது. மில்லர் ஸ்டப்ஸ் லாக் இன். அவங்க மேல ஒரு ஓபனர் ஸ்டார்க் லாக் இன். மேல ஒரு ஓபனர் ஆடுறாங்களா இல்ல இங்க லுங்கி ஆடுறாங்கன்னு தான் கேள்வி. எனக்கு என்னமோ அது தெரியல, பார்க்கலாம். அதான் அது உன்னுடைய கருத்து நீ சொல்ற. ஷுவரா வந்து மில்லர் அண்ட் ஸ்டப்ஸ் அண்ட் ஸ்டார்க் ஆர் லாக் இன்ஸ் இந்த டீம். அதை அவங்க பிரேக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். மட்டும் என்ன நினைக்கிறேன்? வெற்றி சொல்றதுல ஒரு இது இருக்கு. பட் இப்ப இருக்கிற கரண்ட் ஃபார்முக்கு மில்லர் வந்து உட்கார வைப்பாங்களான்றது கொஞ்சம் டவுட். பட் ஆனா நீ சொல்றதுல வந்து கரெக்டா இருக்கு. 2 ஓப்பனர் எடுத்திருக்காங்க, அதுல ஒரு ஓப்பனர், 2 மிடில் எடுத்திருக்காங்க, அதுல ஒரு மிடில், 4 ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க, அதுல 2 ஃபாஸ்ட் பவுலர். அப்படி சும்மா ஜஸ்ட் பேக்கப் வைஸ் பார்த்தா கடைசி ஃபாரின் பிளேயர் எல்லாரும் முடிச்சு கடைசியா எடுத்தாங்க. அப்ப வந்து அவங்க 2 பேரும் விளையாடணும்னா இன்னொரு பேக்கப் பேட்ஸ்மேன் போகாம ஜேமிஸ் வந்து எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். சோ அது மீன் பண்ணா 2 ஃபாஸ்ட் பவுலருக்கும் அவங்க மைண்ட்ல வச்சிருக்கலாம். பட் இப்ப இருக்கிற கரண்ட் ஃபார்ம்ல ஐ ஃபீல் மில்லர் வந்து கொஞ்சம் திடீர்னு நடுவில் கொஞ்சம் இன்ஜுரி ஆயிருந்தா நிறைய விளையாட, இப்போ கொஞ்சம் நல்லா விளையாடினாரு. ஸோ இனிஷியலா அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு தே வில் கோ வித் போத். பட் டோன்ட் பி சர்ப்ரைஸ் இப்போ 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் விளையாடலாம்.
விளையாடலாம் வாய்ப்பு இருக்கு. பட் மில்லர் அவங்க இப்போதைக்கு டிராப் பண்ற மாதிரி இல்ல. ஸ்டப்ஸ் மில்லர் 2 பேரையும் தான் அவங்க ஆட போறாங்க. சோ எனக்கு என்ன ரொம்ப பிளேயிங் 11 எப்படி போவோம் சொல்லுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், டக்கெட்டு, அதுக்கப்புறம் நிதிஷ் ராணா அவர் ஒன் டவுனு, ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் இவர் அசுதோஷ் சர்மா, விப்ரஜ் நிகம், ரிஸ்வி நபி ஸ்டார்க்கு, எத்தனை பேர்? 3 பேர் வராங்களே. சாரி ரிஸ்வி இருக்காருல்ல, 5 ஸ்டப்ஸ் 5. இல்ல 4 ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல் 5. ஸ்டப்ஸ் ரொம்ப ஹை ஃபார் ஸ்டப்ஸ். போன தடவை அவங்க தப்பு தான் பண்ணாங்க. 4 ரிஸ்வி விளையாடுனார் போன மேட்ச். நிறைய கடைசி 3 மேட்ச் ரிஸ்வி விளையாடுனார். 4 ரிஸ்வி வச்சுக்கோங்க. 5, 6 ஐ வில் ஃபீல் மில்லர் அண்ட் ஸ்டப்ஸ், 7 அக்ஷர் பட்டேல் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா மில்லர் உட்கார வச்சாங்கன்னா நீ சொல்ற மாதிரி அசுதோஷ் சர்மா. ஒரு பாயிண்ட் என்ன இந்த 11ல 5, 6, 7 வந்து நீங்க ரன் அடிக்கணும், சேஸ் பண்ணும் 13 ரன் 14 ரன் அப்படின்னா பெரிய ஹிட்டர் வேணும்ல. அக்ஷர் பட்டேல் 6 வச்சுட்டு சேஸ் பண்ண முடியாதுல்ல. இல்ல அதான் அக்ஷர் பட்டேல் வந்து ஃப்ளோட்டரா வந்துருவாரு, அவரு வேணும்னா மேல வந்துருவாரு. அவ்வளவு. அப்ப 7ல யார் இருக்காங்க அடிக்கிறதுக்கு? அசுதோஷ் சர்மா. அப்புறம் இன்னொன்னு 8 வந்து விப்ரஜ் நிகம். சரி. 9 குல்தீப், 10 ஸ்டார்க், 11 இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர். நீ வெற்றி சொல்றது படி பார்த்தா ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர், வெளியே இம்பாக்ட் சப் பேட்ஸ்மேன் கொண்டு வந்துக்கலாம் யாரோனா அந்த மாதிரி. பட் நான் நினைக்கிறேன் இனிஷியலி மில்லர் அண்ட் ஸ்டப்ஸ் வில் பிளே. அதுக்கப்புறம் அசுதோஷ் சர்மா, நிகம் வந்து 9ல விளையாடுவாரு நான் நினைக்கிறேன். நிகம் 9 தான் அவங்களும் விரும்புவாங்க. போன தடவை நிறைய சேஸ பாட்டில் பண்ணாங்க. கேஎல் ராகுல் அவுட் ஆயிட்டதுக்கு அப்புறம் அந்த சேஸ பாட்டில் பண்ணாங்க. கீழே வந்து முடிச்சு கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை. இதே விப்ரஜ் அசுதோஷ் சர்மா நம்பி அத்தனை மேட்ச் போச்சு. 2 மேட்ச் போச்சு. அட்லீஸ்ட் இனிஷியலி 9ல வந்து நிகம் 10, 11, 10 ஸ்டார்க்கு, 11, 12 வந்து இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அப்படிதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அட் சம் பாயிண்ட் மேபி லுங்கி வில் பிளே. இல்ல ஸ்டார்க் சரியா போலனாலும் லுங்கி மே கம் இன். அந்த 2 ஆப்ஷனுமே இருக்கு அவங்களுக்கு. வந்து நடக்காதும் இல்ல, பட் பண்ணலாம். பட் இனிஷியலி அட்லீஸ்ட் இந்த மாதிரி போவாங்க. அதுவும் இல்லாம ஒரு மேட்ச் மாத்துவாங்க. இன்ஜுரிஸ் இருக்கு. மில்லரும் கொஞ்சம் இன்ஜுரி போனா மேபி ஒரு 4 மேட்ச்க்கு அப்புறம் நடுவில் ரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்க காம்பினேஷன்ஸ். பட் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் எடுத்த உடனே மில்லரை டிராப் பண்ணுவாங்களான்னா தெரியல. பட் அவங்க இருக்கிற பேக்கப்ஸ் அப்படிலாம் வச்சு பார்த்தா டிக்கெட் அப்படிலாம் போய் ஆகணும். லைக் ஸ்ட்ரைட்டாவே பார்த்தா 4 ஃபாஸ்ட் பவுலர் 2 பேர் விளையாடுவாங்க, 2 ஓப்பனர் அதில் ஒருத்தர் விளையாடுவாங்க, 2 மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அதில் ஒருத்தர் விளையாடுவாங்கன்னு அப்படி பார்த்தோன்னா இப்படிதான் போவாங்க. அண்ட் அவங்களுக்கு விஜய் சொன்ன மாதிரி நிறைய இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஸோ தே கேன் மேக் த சேஞ்ச். அதனாலதான் ரொம்ப ஃபிளெக்சிபிளா வச்சிருக்காங்க. நிறைய பேர், நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க, நிறைய இந்தியன் மிடில் ஆர்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா எப்படின்னா போலாம். இந்த டீம் வந்து போன இதுல வந்து மோஸ்ட், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்டிஸ்பியூட்டட். அதுல ஸ்குவாட்ல ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஆடிட்டாங்க. அதுக்கு அடுத்து இந்த டீம்ல கிட்டத்தட்ட ஆடிட்டாங்க. அந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணாங்க போன வாட்டியுமே. ஹேமங் பதானி சம்மன் ஹூ கீப்ஸ் இதுதான். அதே மாதிரி அவங்க வந்து செட்டில்டா சேம் டீம்னு போறது இல்ல. இஷ்டத்துக்கு மாத்ததான் இந்த வாட்டியும் டீம். மெயினா அவங்க மாத்தினது காரணம் அவங்க டாப் ஆர்டர் கொலாப்ஸ்னால தான். அந்த ஓபனர்ஸ் 2 பேரும் செட் ஆனதுனால தான் they lost most of the matches. அவங்க வந்து அது மட்டும் மாத்தல. மோஹித் சர்மான்னு ஒரு சீமர் வச்சு ஆடினாங்க. 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வச்சும் விளையாண்டாங்க. சமீரா, முஸ்தபிஸ். அதுக்கப்புறம் 3 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வச்சும் ஆடினாங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பின்னர் ஆடினாங்க. எல்லாத்தையும் மாத்தினாங்க அவங்க. இனிஷியலா மாத்தாம இருந்தாங்க. ஜெயிச்சிட்டு இருக்கும்போது மாத்தல. அதுக்கப்புறம் ஓபனர்ஸ் வந்து மேட்சுக்கும் 2 சேஞ்ச் 3 சேஞ்ச் பண்ணாங்க. மோஹித் சர்மா வச்சு கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி தான் இருந்திருக்கணும், வேற வழி இல்லை. பட் அந்த மாதிரி தான் வந்து சொல்றேன். நீ இப்போ வந்து சொன்னது வந்து கடைசியில வந்து அவங்களால கேஸ் பாட்டில் அப் பண்ணாங்கன்னா அஸ்வத் சர்மா சரி. அதனாலதான் அவர் முகுல் சௌதரி வந்து இன்னொரு ப்ராஜெக்டா எடுத்து பண்றேன்றாரு. முகுல் சௌதரி அந்த டீமே கிடையாது, அவன் எல்எஸ்ஜில சொல்றேன். ஜஸ்டின் லாங்கர் சொன்னாருன்னு சொன்னேன். ஜஸ்டின் லாங்கர் சொன்னாரு அந்த ஸ்குவாட்லயே கிடையாது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. மிடில் ஆர்டர்ல கருண் நாயர் இது பண்ணி விடலாம். பட் ஆனா என்னன்னா கீழே விளையாடுறதுக்கு ஐ ஃபீல் அசுதோஷ் சர்மா, ரிஸ்வி தான் அந்த லோவர் இது. அதனாலதான் ஐ திங்க் தே ஸ்டார்ட் வித் ஸ்டப்ஸ் அண்ட் மில்லர். டாப் ஆர்டர்ல விளையாடுறதுக்கு இருக்காங்க, கருண் நாயர் இருக்காரு, அபிஷேக் பொருள், பிருத்விஷா இவங்கலாம். பட் லோவர் ஆர்டர் விளையாடுறதுக்கு அசுதோஷ் சர்மா அட் ஸ்ட்ரெச்ல ரிஸ்வி சொல்லலாம். அதனால மேபி வந்து ரிஸ்வியும் அசுதோஷ் சர்மாவும் மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க உட்கார்ந்து இருப்பீங்களா? அதுதான் என் கேள்வி. அதனாலதான் நான் சொல்றேன் தே வில் கோ வித் மில்லர் இனிஷியலி. அதாவது மேல டாப் ஆர்டருக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்காங்க, லோவர் ஆர்டருக்கு அட் த மோஸ்ட் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ரிஸ்வியை கூட நம்ம லோவர் ஆர்டர்னு சொல்ல முடியாது. பட் விளையாட வர வழி இல்ல, விளையாடி ஆகணும். இந்தியன் பிளேயர் விளையாடி ஆகணும்னா அவங்க தான் விளையாடி ஆகணும். அதனால மேபி தே வில் ஸ்டார்ட் வித் போத் ஆஃப் தம்.
எனக்கு என்னமோ தெரியல. மில்லர் மேல எனக்கு எப்பயுமே நம்பிக்கை இருந்தது கிடையாது. முதலாளி போன தடவை நம்ம ஆக்ஷன் இஷான் கிஷான் மேல நம்பிக்கை நீங்க சொன்னீங்க. அதெல்லாம் விடுங்க. சோ இப்ப அவங்க என்ன ஆப்ஷன் எல்லாம் எடுக்கலாம். அடிக்கதானே இல்ல. ஒரு 2 மேட்ச் அடிச்சாரு. விஜய் அடிக்கல இல்ல. இல்ல சொல்றாரு. ஓகே. நம்ம இதுல சொல்றேன். கரெக்ட் தான். சோ இப்ப இதுல வந்து அந்த ஆப்ஷனும் எடுக்கலாம், மில்லர் ஆப்ஷனும் எடுக்கலாம் அவங்க. இல்லாட்டி லுங்கி ஆப்ஷனும் எடுக்கலாம். 2 ஸ்ட்ரக்சரையும் அவங்க ஃபாலோ பண்ணலாம். பட் அவங்க 2 ஸ்ட்ரக்சரையும் மீறியும் போகலாம். அவங்க வந்து தேர் கேப்பபிள். அந்த அளவுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு இவங்க கேப்பபிள். வில் என்டையர்லி டிபெண்ட் ஆன் ஹவு தே பெர்ஃபார்ம். 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 3-4 மேட்ச் வச்சுக்கலாம். இல்ல அவங்க தொடர்ந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்தாங்கன்னா இஷ்டத்துக்கு அவங்க டீமையும் மாத்தலாம். ஸோ ஆனா அவங்களுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே ஓப்பனா வச்சிருக்காங்க. இப்படி கூட அவங்க போர்வை கேஎல் ராகுல் பண்ணிட்டு ஓப்பனரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் மிடில் ஆர்டர் விளையாடுறோம், 2 ஃபாஸ்ட் பவுலர் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் விளையாடுறோம் கூட போலாம் கடைசியா. 2 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னா யாரா? இல்ல நான் சொல்றேன் 2 இந்தியன் ஓபனர் 2 பேரும் உட்கார வச்சு சொல்றேன். 2 இந்தியன் ஓபனரையும் யூஸ் பண்ணிட்டு மிடில் ஆர்டர்ல ஸ்டப்ஸ் மில்லர் யூஸ் பண்ணிட்டு பேசர்ஸ் ஃபாரின் பேசர்ஸ் ஸ்டார்க்கும் லுங்கியும் யூஸ் பண்றோம். அதுவும் பண்ணலாம். அது 3வது ஃபார்மேஷன். வெற்றி சொல்றது ஒரு ஃபார்மேஷன், நான் சொல்றது ஒரு ஃபார்மேஷன், இது ஒரு ஃபார்மேஷன். 3 ஃபார்மேஷன்ல அவங்க எது வேணா எடுக்கலாம். லுங்கி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பட் சமீராவும் அவங்களுக்கு வந்து நல்லா போட்டிருக்காரு போன சீசன் 1 or 2 கேம்ஸ். அவரும் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. சோ அது வந்து இருக்காருன்றதுக்காக இல்ல, பாப்பாங்க எந்த ஸ்கில் எந்த இதுல போடணும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க. அது ஒரு ரிசோர்சஸ் நீ ரேங்க் பண்ணேன்னா நீ ஸ்டார்க்கு, அதுக்கப்புறம் லுங்கி, அதுக்கப்புறம் சமீரா தானே போடுவேன். இதே வந்து போன வருஷம் கேட்டிருந்தா லுங்கி எல்லாம் என் ஸ்குவாட்ல எடுத்து நம்ம சொல்லிருப்போம். நம்ம ஆப்ஷன்லயே போய் ஏன் எடுத்தோம்னு கேட்டோமே. ஆப்ஷன்லயே எடுத்தது வந்து கடைசியில எடுத்தது வேஸ்ட் தான். அதுக்கப்புறம் தானே அவர் வந்து ஒரு அந்த ஸ்கில் செட் நியூ பால்ல ஃபாஸ்டா போடணும், பவுன்சி ட்ராக் அப்படின்னா ஆப்வியஸ்லி கோ சமீரா. பவுன்சி ட்ராக்னு இல்ல, சீம் இருக்கு கொஞ்சம் ஆகுதுன்னா சமீரா பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஸ்லோ பால் இப்ப ஆக்சுவலா லுங்கி நம்ம நல்லா போடுறாரு ஸ்லோ பால் எல்லாம். பட் ஓகே. ஆனா ஒன்னு மட்டும் ஷுவரி, உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்கு. லாட் ஆஃப் டோர்ஸ் ஆர் ஓபன் ஃபார் நடராஜனே நம்ம டிஸ்கவுண்ட் பண்றோம். அவர் நானும் பார்த்தேன், டிஎன்பிஎல் எல்லாம் 120 தான் போட்டாரு, 2 ஓவர் போட்டாரு. பட் அவர் திருப்பி கேம்ப்ல நல்லா போட்டாருங்கிறாங்க. 10.5க்கு ஒருத்தர ரீடைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க திருப்பியும். அது என்ன வேணா ரீசனா இருக்கலாம். பட் அதையும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது டு கெட் கேம்ஸ். பாயிண்ட் என்னன்னா இவங்க ஓப்பன் டு எவ்ரி திங். நிறைய அவங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. எப்படி வேணா ஃபார்மேஷனை அவங்க கொண்டு போகலாம். அதுதான் வந்து பாட்டம் லைன். இதுதான் இந்த இப்படி எப்படி வேணா இருக்கலாம் பிளேயிங் 11. நீங்க 2 இந்தியன் ஓப்பனரா இருக்கலாம், ஒரு ஃபாரின் ஒரு இந்தியன் ஓப்பனர் இருக்கலாம், ஸ்டாக்ட் வித் 2 ஃபாரின் மிடில் ஆர்டர்ஸ் இருக்கலாம், ஸ்டாக்ட் வித் ஆல் இந்தியன் மிடில் ஆர்டர் இருக்கலாம், ஸ்டாக்ட் வித் 2 ஃபாரின் சீமர்ஸ் இருக்கலாம், இல்ல 1 ஃபாரின் சீமர் இருக்கலாம். ஸோ தே ஹேவ் ஆல் தேர் ஆப்ஷன்ஸ் ஓப்பன். இதெல்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஜெயிக்கணும், பெர்ஃபார்ம் பண்ணணும், ரிசல்ட் கொடுக்கணும். அது கொடுப்பாங்களா, குவாலிஃபை ஆவாங்களா, அதை சொல்லுங்க. ஆக மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். குவாலிஃபை ஆயிருவாங்கன்றது. சரி முதலாளி, இது 2வது டீம். முதல்ல எல்எஸ்ஜி, செகண்ட் வந்து டிசி. இது வரைக்கும் முதலாளி குவாலிஃபை ஆயிருவாங்கன்னு சொல்றது. நீ என்ன சொல்ற? டெல்லி என்னதான் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் ஒரு நல்ல பேலன்ஸ் கொடுக்கும். என்ன டீம் எடுத்தாலுமே ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இருக்கும். இந்தியன் ஸ்பின்னர்ஸ் நல்ல 2 ஸ்பின்னர்ஸ். ஐ சே டெல்லி குவாலிஃபை. ஓகே, ஃபர்ஸ்ட் டீம் நீ இப்பதான் சொல்ற குவாலிஃபை ஆகும்னு. ஓகே, ஸோ அவங்க 2 பேரும் டெல்லி குவாலிஃபை ஆகுன்றாங்க. நான் ஆக மாட்டாங்கன்னு சொல்றேன். எஸ்ஆர்எஸ் நான் சொன்னேன், அவங்க 2 பேரும் ஆகாதுன்னு சொன்னாங்க. மற்ற டீம்லாம் இது வரைக்கும் யாருமே ஆகாது. நாங்க 3 பேருமே சேர்த்து சொன்ன டீம் வந்து அந்த என்ன டீம் தான் சொல்லியிருக்கோம்? குஜராத், ராஜஸ்தான், இன்னும் டீம் நினைக்கிறேன். எல்எஸ்சி நீங்க 2 பேர் சொன்னீங்க, நான் எல்எஸ்சி குவாலிஃபை ஆயிரும்னு சொன்னோம். ஓகே, ஸோ இந்த டீம் வந்து அப்படியே மாத்தி சொல்லியிருக்கோம். அவங்க 2 குவாலிஃபை ஆயிருன்றாங்க. நான் ஆக மாட்டாங்க. இதுதான் இந்த இத்தனை ரிசோர்ஸ் வச்சு ஏதாவது பண்ண போறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ பாப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்க. அதான் நம்ம ஒரு இதுவே இல்லாம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறது வந்து சில டீமுக்கு நல்லதா இருக்கலாம். இப்ப இந்த டெல்லி வந்து போன தடவை பண்ண சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தோன்னா இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணல, ஒழுங்கா பண்ணல அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது இனிஷியல் ஸ்டார்ட்டை பொறுத்து. பட் என்னதான் இருந்தாலும் ஐ ஃபீல் அக்ஷர் பட்டேல், குல்தீப் வந்து ஒரு இருக்கிறது வந்து ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். அந்த விப்ரஜனிகமும் இருக்கிறது வந்து எப்படி போனாலுமே நல்லா தான் இருக்கு டீம் பார்த்தா. ஸோ அதனால ஐ ஃபீல் தேர் குவாலிஃபை. ஓகே, ஸோ வேற ஏதாவது சொல்லுங்க, இல்லாட்டி we can close. ஒரிஜினல் கேப்டன் அக்ஷர் பட்டேல், சூடோ கேப்டன் கேஎல் ராகுல் எல்லாம் சேர்ந்து கடைசி எந்த முடிவு எடுத்து ஏஎம் சொன்னது பண்ண போறாங்க. இந்த டீம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஐ வில் பேக் வித் தி ரெஸ்ட் ஆஃப் தி டீம்ஸ். வில் சைன் ஆஃப் வித் திஸ் ஆர்டிஸ்ட். பை.